உள்ளாட்சிகளில் எடுக்கப்பட்ட முடிவை மாநில அரசால் ரத்து செய்ய இயலாது என்ற தீர்ப்பை பெற்று தந்தது நெல்லை மாவட்டம் கலிங்கப்பட்டியில் உள்ள மதுக்கடையை அகற்ற தொடர்ந்த வழக்கு என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். கலிங்கப்பட்டியில் உள்ள மதுக்கடையை அகற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட ஓராண்டை குறிக்கும் வகையில் நடைபெற்ற பேரணியின் இறுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ இதனை தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே வழக்கு தாக்கல் செய்தார் தம்பி. அந்த வழக்கிலே நீதிபதி நாகமுத்து அவர்கள் பஞ்சாயத்து தீர்மானம்தான் செல்லும், சர்க்கார் கடையை திறக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று, இந்த மதுக்கடை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தார். அதை எதிர்த்து பன்னீர்செல்வம் நிர்வாக பொறுப்பில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார்கள். சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் கேகர், ஜஸ்டிஸ் சந்திரசூட், ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் 3 பேர் கொண்ட பெஞ்ச், டிவிஷன் பெஞ்சு அட்மிஷன்லேயே தமிழ்நாடு சர்க்கார் போட்ட மனுவை எடுத்துக்கிடவே முடியாது, பஞ்சாயத்து தீர்மானம் தான் செல்லும்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்தியாவில் இனிமேல் எந்த உள்ளாட்சி அமைப்பும் இந்திய அரசியல் சட்டத்தின் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அடிப்படையில் ஒரு முடிவெடுத்தா சர்க்காரால் அதை ரத்து பண்ண முடியாது என்பதை இந்த கலிங்கப்பட்டி பஞ்சாயத்து தீர்மானம் தான் இந்தியாவுக்கு வழிகாட்டுவதற்கு சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது.